உரையோடு துவங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர் 15வது சட்டமன்ற கூட்டத்தொடருடைய முதல் அமர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேதி குறிப்பிடாமல் முதலமைச்சர் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பதில் உரை ஆற்றியிருக்கிறார். அதுல பல்வேறு அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதை ஒட்டித்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, உங்களை அன்பு வணக்கங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். 2 நாள் வெளிநடப்பு நடந்தது. இந்த ஒரு கூட்டத்தொடர்ல அமளி துமளி, பரபரப்பான காட்சிகள், சூடான விவாதங்கள், அனல் பறந்தது. வெளியேற்றங்கள் ஏதும் இல்லை. 3 மசோதாக்கள் நிறைவேறியிருக்கின்றன. சுவாரஸ்யமான காட்சிகளை பார்த்தோம். ஒரு மோதல் போக்கு நிறைய இடங்கள்ல ஆளும் எதிர்த்தரப்பு மத்தியில வாடிக்கையா தொடர்வது போல இருந்தது. ஒரு பிரம்மாண்டமான ஆளும் கட்சி, பிரம்மாண்டமான எதிர்கட்சி என்ற ஒரு சூழ்நிலையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதுவரை தமிழக சட்டமன்ற வரலாற்றில் பார்க்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 15வது சட்டமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர காட்சிகளை நம்ம பார்த்தோம். 2 வெளிநடப்புகள் நடந்தன. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் கூட வெளிநடப்பு செய்திருக்கிறது. முதலமைச்சர் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக தலைவரை நோக்கி சில கேள்விகளை எழுப்ப அதற்கு ஆட்சேபனை தெரிவித்து எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்தது. தன்னுடைய பதில் உரையில முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை பற்றி பட்டியலிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக சீராக இருக்கிறது, எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுவது போல அல்லாமல் என்று சொல்லியிருக்கிறார். வளர்ச்சியில தமிழகம் முன்னோக்கி இருக்கிறது, முதலீடுகளை இருக்கிறது, கல்வியில சிறந்து விளங்குகிறது, மின்சார நிலைமை சீராக இருக்கிறது என்று பல்வேறு விஷயங்களை தொட்டு பல்வேறு விஷயங்களை விளக்கமளித்து தன்னுடைய பதிலுரையில முதலமைச்சர் விளக்கியிருக்கிறார். முதலமைச்சருடைய பதிலுரை உண்மையா உயர்வு நவிற்சியா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு கோபண்ணா, காங்கிரஸ் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா அவர்கள் இணைகிறார். மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு பகவான் சிங் அவர்கள் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு செல்வராஜ் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். என்னுடைய முதல் கேள்வி திரு பகவான் சிங் அவர்களுக்கு தான். ஒரு சுவாரஸ்யமான அமைப்பு தான் 15வது சட்டமன்ற அமைப்பு. எதிர்கட்சி, ஆளும் கட்சி, அதனது கம்போசிஷன், அதாவது விகிதாச்சாரம், இவையெல்லாம் முன்பு நம்ம பார்க்காத ஒரு விஷயம். இதுல நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. 2 தரப்பும் அதற்கேற்ற சமிஞைகளையும் வெளிப்படுத்தி வந்தார்கள். கூடுதலான ஒரு ஆரோக்கியமான போக்க ஆளும் எதிர்த்தரப்பு 2 பேருமே வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள், அதற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில சில சமிஞைகள், நடவடிக்கைகள் எல்லாமும் இருந்தன. ஆனா இந்த செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது இன்று நிறைவடைந்திருக்கிறது, தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2 தரப்புடைய செயல்பாடையும் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்த சமிஞை போல ஒரு கோஆபரேஷன், ஒரு ஒத்துழைப்பு அதிகமாக உங்களுக்கு புலப்பட்டதா, அல்ல வழக்கமாக இருப்பது போல ஒரு கன்ஃபரன்டேஷன், ஒரு மோதல் போக்கு அதிகமாக 2 தரப்பும் காட்டியதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முதல் அப்சர்வேஷன். ஹரி, ஒரு சிறப்பான முறையில் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதாவது நாங்கெல்லாம் உதாரணத்துக்கு அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட் வந்தவுடனே நாங்கள் டெக்கன் கிரானிக்கல்லையும் அதுதான் எழுதணும். ஒரு வலுவான எதிர்கட்சி, அதுவும் பல கட்சிகள் இல்லாம திமுக மட்டும் ஒரு வலுவான எதிர்கட்சியா வந்ததுனால அடிக்கடி மோதல்கள் இருக்கும், ஒரு கன்ஃபரன்டேஷனஸ் கான்டக்ட் பை தி அப்போசிஷன் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது, அச்சம் இருந்தது, பயமும் இருந்தது. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், தமிழக சட்டப்பேரவையில் அடிக்கடி இந்த மோதல்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு வாதம், பிரதிவாதம், வெளிநடப்பு, அப்படியே குண்டோட தூக்கி வெளியில போடுறது, எம்எல்ஏஸ், இதெல்லாம் ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான விஷயமா இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எதிர்பார்த்தது தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்டாலினுடைய எதிர்கட்சி தலைவரான ஒரு அவருடைய ஒரு பொறுப்புல, இந்த முறை ஒரு ரொம்ப ஒரு அவர் சொன்னாங்க இல்லையா, நாங்க ஒரு எனிமி அப்போசிஷனா இருக்க மாட்டோம், நாங்க ஒரு ரொம்ப ஒரு பர்பஸ்ஃபுல்லா பாசிட்டிவ் அப்போசிஷனா இருப்போம், ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷனா இருப்போம், அந்த மாதிரி தான் செயல்பட்ட மாதிரி இருந்தது. நாங்களும் அது ஒரு ஹனிமூன் பிட்வீன் தி இன்ஃபேக்ட் நாங்க என்னன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிசில ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஹனிமூன் சீம்ஸ் டு பி ஓவர். ஏன்னா வெளிநடப்பு நேற்று தான் முதல் முறை. ஆனா என்னன்னா, இந்த 8 நாள், இன்னைக்கு 8வது நாள், இன்னைக்கு முடிவு, இந்த 8 நாள்ல கடைசி 2 நாள் தான் இது வெளிநடப்பு. மற்றபடி சுமூகமா தான் போச்சு. பட் ஓவரால் ஒரு அப்போசிஷன் கவர்மெண்ட் இருக்கிற ஒரு அந்த ஒரு ஆர்குமெண்ட், ஒரு சலசலப்பு, ஒரு மோதல் இருக்கதான் செஞ்சது. இன்னைக்கு இட் வாஸ் உச்சகட்டம். கவர்னருடைய
ஃபார் தி கவர்னர்ஸ் அட்ரஸ் சிஎமோட ரிப்ளை ரொம்ப ஒரு கட்டமாக தான் இருந்தது. அது முக்கியமாக அந்த கச்சத்தீவு இஷ்யூல ஷி வாஸ் பிரெட்டி குட் தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு மோதல் போக்கு அதிகம் இருக்கும் அப்படின்னு ஒரு சூழல் கணிக்கப்பட்டது. அதற்கு மாறாக காரசாரமான விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், மோதல்கள் இருந்தாலும் கூட ஒரு அவையே முடங்கி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியமானது அப்படின்னு நீங்க கருதுறீங்க. கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் வே? நிச்சயமா, அப்சல்யூட்லி. இது அப்படியே நீடித்தால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோஆபரேஷன், ஒரு கிவ் அண்ட் டேக் தேவை. அதான் மக்களுக்கு நல்லது. மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்துன்னா ஒன் அப் மேன்ஷிப். இப்ப ஹரியா பகவான் சிங்கார்லாம் அப்படின்னு இல்லாம மக்களுடைய இஷ்யூஸ் எடுத்து நம்ம விவாதம் பண்ணும்போது இட் பெனிஃபிட்ஸ் தி ஸ்டேட். அதுதான் திரு கோபன் அது ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு. ஒரு நல்ல தொடக்கமா தான் பார்க்க முடியும். இந்த காரசாரங்கள், இந்த மோதல்கள், இதற்கு மத்தியில நல்ல விஷயங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இந்த செயல்பாடு காட்டுது அப்படின்னு நம்புறீங்க. லெட்ஸ் ஹோப் சோ. நான் திரு கோபன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, ஆனால் உங்களுக்கு பெரிய வருத்தங்கள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் சபையில போதிய வாய்ப்புகள் இல்ல, சரியா நடக்கல, எப்பொழுதும் போல நடக்குது அப்படிங்கிற போன்ற வருத்தங்களை நீங்களும் பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய தோழமையான திமுகவும் பதிவு செஞ்சிருக்கிறது. ஆனால் வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வாய்ப்பே வழங்கப்படல என்ற ரீதியில தான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. இதே வாதங்கள்ல கூட திரு ராமசாமி பேசியிருக்கிறார், விஜயதரணி அவர்கள் பேசியிருக்கிறார், வசந்தகுமார் பேசியிருக்கிறார், திரு பிரின்ஸ் பேசியிருக்கிறார். உங்களுடைய உறுப்பினர்கள் 8 பேர்ல 4 பேர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. திரு வசந்தகுமார் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் அமைச்சர்கள் பதிலளிச்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. இன்றும் கூட முதலமைச்சருடைய பதில்களில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உறுப்பினர்களுக்கும் பேச வாய்ப்பு இருந்திருக்கிறது. அந்த விஷயங்கள் அரசுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. சோ இதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய இல்லாட்டி நம்பிக்கை அளிக்கக்கூடிய செயல்பாடுகளும் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கவே செய்தில்லையா? இல்ல, தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த சட்டமன்றம் அமைந்திருக்கிற முறை மிக மிக வித்தியாசமான ஒன்று. கடந்த காலங்களில் அமைந்த சட்டமன்றம் வேறு, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்றது எண்ணிக்கையின் அடிப்படையில் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 234 உறுப்பினர்களில் 134 உறுப்பினர்களை அதிமுக பெற்றிருக்கிறது. மீதி 98 உறுப்பினர்களை திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பெற்றிருக்கிறது. ஆக ஆளுங்கட்சிக்கு கிட்டத்தட்ட இணையாக பெரும் அளவில் எதிர்க்கட்சியினர் இருக்கைகளிலே அமரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு பிளாக் அமைந்திருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை தான் 2011-15 கூட. ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்த 3 கட்சிகள் 98 இடங்களை பெற்றிருக்கு. இல்ல, அது உண்மை. தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் உண்மை. ஆனா அசம்பிளியுடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது முந்தைய சட்டமன்றத்தில் கூட ஆளுங்கட்சி அதிமுகவுடைய தோழமை கட்சியான தேமுதிக தான் எதிர்கட்சியா இருந்தாலும் கூட, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய தோழமை கட்சியா இருந்துதான் உள்ள வந்தாலும் கூட, பிறகு உங்களுடைய செயல்பாடெல்லாம் அதிமுக வெர்சஸ் தி அதர்ஸ், மத்த எல்லாருமே அரசுக்கு எதிரான நிலை எடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தேமுதிக ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படல. கொஞ்ச காலத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவர் வருவதில்லை. பிறகு அந்த கட்சியிலே பிளவு ஏற்பட்டது. ஆக இன்றைக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு எதிர்க்கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கணிசமானவர்கள் இருக்காங்க, காங்கிரஸ் KR ராமசாமி, இப்படி அமைந்திருக்கிறது. இந்த எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய சூழல் கன்சாலிடேட்டட் அண்ட் யுனைடெட் ஆப்போசிஷன் வந்திருக்கிறது. இது இப்போ அதாவது நண்பர் பகவான் சொன்னது மாதிரி மோதல் போக்கு தொடக்கத்தில் இல்லாம இருந்திருக்கலாம் 2011-16 சட்டமன்றத்தில், முந்தைய 14வது சட்டமன்றத்தில். ஆனா போக 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 மற்ற எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்தன அரசை எதிர்ப்பதில். அரசு அப்போசிஷன் பெஞ்ச், ட்ரெஷரி பெஞ்ச் ஒரு பக்கமும், மற்ற எல்லாருமே அப்போசிஷன் பெஞ்சா தான் செயல்பட்டாங்க. மற்ற எல்லா கட்சியும் 89 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில் இருப்பது, எதிர்கட்சி பெற்றிருப்பது. இப்ப 67 கூட 50 உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. 89 எப்பயுமே எந்த எதிர்கட்சியும் பெற்றது. நடுவுல 2006 வந்தது, அதுல அதிமுக 60க்கு மேல உறுப்பினர்களை பெற்றிருந்தது. இல்ல, 89 மிகப்பெரிய எண்ணிக்கை. ஒண்ணு. ரெண்டாவது, மோதல் போக்குன்னா கருத்து மோதல் நிகழ்வதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஏன்னா கருத்து மோதல் நிகழ்ந்தாக வேண்டும், தவிர்க்க முடியாது. ஏன்னா குறைவான எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்கும்போது
வந்து விவாதங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தடுக்கப்பட்டு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டு பிறகு அவர்கள் வந்து வெளியே தூக்கி எறியப்பட்ட காலம்லாம் உண்டு. அது இன்றைக்கு சாத்தியமில்லை. இது இன்றைக்கு அது செய்ய முடியாது. ஏன்னா எண்ணிக்கை கணிசமாக இருப்பதால் கருத்து மோதல்கள் நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஆளுங்கட்சிக்கும் இருக்கிறது, எதிர்கட்சிக்கும் இருக்கிறது. ஆக அது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக கருத்து மோதல்கள் நான் முடிச்சல கருத்து மோதல் நடக்குது. வந்து நேற்று வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பேசியிருக்காங்க. பேசும்போது சில வார்த்தைகள் வந்து எனக்கு புரியல. அதாவது திமுகவின் தலைவர் கருணாநிதியா ஸ்டாலினா, நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லை என்றால் அவர்களது தலைவரை அழைத்து வரட்டும்னா, இப்படிலாம் ஒரு முதலமைச்சர் பேசுவது ஆரோக்கியமானதான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 93 வயது நிரம்பிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருக்கு உரிய இருக்கை இல்லை என்று ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவரை அழைத்து வருங்கள், நீங்கள் எல்லாம் பதில் சொல்லாதீங்க, அவர் பதில் சொல்லட்டும், நீங்கள் அவர்கள் ஐ எம் நாட் ஈல்டிங் அப்படின்னு கருணாநிதியை நோக்கி சில கேள்விகளை கேட்கும்போது அவர் வரட்டும் பதில் சொல்லட்டும்னா, அவர் சார்பாக இருக்கிற கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பதில் சொல்றாரு. இல்ல ஒரு விஷயத்துல அவங்க கேள்வி பதிவு செய்யும் போது எல்லாரும் கூச்சல் போடும்போது உங்களுடைய கூச்சலுக்கு ஐ எம் நாட் ஈல்டிங், நான் சொல்ல வர விஷயத்தை சொல்லி முடிப்பேன். அவர் பேச்சில படிக்கிறேன். நான் இந்த கேள்விகளை திரு கருணாநிதி அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அவர் பதில் சொல்லட்டும், நீங்கள் அமருங்கள், ஐ எம் நாட் ஈல்டிங். இல்ல எல்லாரும் சரி, எல்லாரும் கூச்சல் போடுறதுனால ஏங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட, அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருக்கு சார்பாக அந்த கட்சியின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரோ மற்ற உறுப்பினர்களோ பதில் சொல்லக்கூடாதுன்னா என்ன நியாயம் தெரியல. அவங்க பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க உங்களோட கருத்துக்களை முடிக்க விடாம எதிரணியிலிருந்து கூச்சல் போடும் பொழுது ஒரு அமளி வரும்பொழுது நான் இதை கேட்கிறேன். இது அவரை நோக்கிய கேள்வி. இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது குறுக்கிடக்கூடாது, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய KR ராமசாமி பேசுறப்போ 10 அமைச்சர்கள் எழுந்து நின்று குறுக்கிடுறாங்க. இதெல்லாம் வந்து சட்டசபையில நடந்துகிட்டு இருக்கு. இல்ல தவறான விளக்கம் இருங்க. தவறான இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு செல்வராஜ் அவர்களை வரவேற்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. அதிமுகவுடைய நிகழ்ச்சி வரவேற்கிறேன். இதற்கான பதில இடைவெளிக்கு பிறகு அடுத்து வந்து இந்த கச்சத்தீவை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு பட்டிமன்றமாக இதை பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. 1974-76 இது நடந்தது. யாரை நோக்கி கேக்குறீங்க? நான் வந்து அதிமுகவை தான் கேட்கிறேன். திமுகவும் இதை பத்தி நான் சொல்றேன். திமுக சொல்றேங்க. 1974 ஒரு ஒப்பந்தம், 76 ஒரு ஒப்பந்தம் கொடுத்தது. அதற்கு பிறகு 1980 தேர்தல், 84 தேர்தல்ல அதே அதிமுகவோடு காங்கிரஸ் கட்சி உடன்பாடு கொண்டிருக்கு, திமுகவோட உடன்பாடு கொண்டிருக்கோம். தொடர்ந்து பல முறை அதிமுக காங்கிரஸ் உடன்பாடெல்லாம் ஏற்படும் போது இந்த பிரச்சனை யாரும் பேசல. 1991 கோட்டையில கொடியேற்றப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த பிரச்சனையை பேசினாங்க. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், அன்றைக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கு நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வைத்திருக்கிற அதிமுக அங்கே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று நரேந்திர மோடியை வலியுறுத்தி திரும்ப பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள், வெற்றி பெறுங்கள். கோர்ட்ல வழக்கும் இருக்கு. வழக்கு இருக்கு. கச்சத்தீவை பொறுத்தவரைக்கும் நீதிமன்ற தீர்ப்பினால் அது சாத்தியப்படாது. நீதிமன்ற தீர்ப்பு அதை கட்டுப்படுத்தாது. நான் சொல்றேன், அது வந்து அதுல நிறைய கச்சத்தீவு ஏற்கனவே ஒரு டிஸ்பியூட்டட் சைட், 2 பேரும் உரிமை கொண்டாடிய ஒரு பகுதி. அதனால நீங்க அது வழக்குல மூலமா தீர்வு காண முடியாது. தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் மத்திய இன்றைக்கு இருக்க நரேந்திர மோடி அரசு அங்கே இருக்கிற இலங்கை அரசு பேசி அந்த தீவை பெறுவதற்கு தீர்வு வந்தது உச்ச நீதிமன்ற தளத்தில். நான் சொல்றேன், அது நம்ம எல்லைக்கு உட்பட்ட பகுதியை கொடுத்தது. இது வந்து 2 நாடுகளும் உரிமை அறிந்திருப்பீங்க. ரெட் ஐலாண்ட்ங்கிற ஒரு தீவை இன்னொரு நாட்டுக்கு கொடுத்த ஒரு விஷயத்துல ஒரு நாட்டுடைய உச்ச நீதிமன்றம், அதுவும் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி தான் அந்த நாடு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. ஆனால் அப்படி அல்ல அப்படின்னு கொடுத்ததை தடுத்து நிறுத்தது ஒரு நாட்டுடைய உச்ச நீதிமன்றம். இதுல நீங்க இன்றைக்கு அதை பெற வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் நல்ல சூழல் இருக்கு. அவர்களிடம் 50 உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நரேந்திர மோடியோட ஒரு நல்லுறவு இருக்கு. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி திரும்ப பெற வேண்டுமே தவிர பொழுது விடிந்து பொழுது போனால் சட்டமன்றத்தில் இது குறித்து பட்டிமன்றம் நடத்துவது
எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியும். திரு கோவை செல்வராஜ் அவர்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் நம்முடைய இணைகிறார்கள். இந்த சட்டமன்றத்தில் வெளியேற்றங்கள் இல்ல, வெளிநடப்பு இருந்தாலும் குறைவு, நிறைய ஆரோக்கியமான செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. அதுக்கு மத்தியில காரசாரம் நீயா நானா அப்படிங்கிற சண்டைகள் இதெல்லாமும் நம்ம நிறைய பார்த்தோம். இதுல திமுக தலைவர் இன்று எழுப்பியிருக்கக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அவங்க எழுப்பினது தான், எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஒரே நாள்ல பேசுவதுதான் வழக்கம். ஆனா எதிர்கட்சி தலைவர் ஒரு நாள், முதலமைச்சர் அடுத்த நாள் அப்படின்னு பேசுவது அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவருக்கான முக்கியத்துவத்தை குறைப்பது போன்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே போல அலுவல் ஆய்வு குழுவிலாம் முதலமைச்சர்கள் பங்கு கொள்வது அப்படிங்கிறது வாடிக்கையா தொடர்ந்து நடந்து வரக்கூடிய மரபு, அதெல்லாம் விலகி சென்றிருக்கின்றோம். இவையெல்லாம் சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள் பற்றிய கேள்விகளை, நம்பிக்கை சார்ந்த கேள்விகள்லாம் நிறைய எழுப்புது அப்படின்னு சொல்லியிருக்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லா நாட்களும் முழுமையாக நானும் மாடத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமருகின்ற அந்த மாடத்திலிருந்து என்ன நடந்தது என்பதை முழுமையாக பார்த்து அறிந்தவன். நேற்றும் இன்றும் திமுகவை பொறுத்தவரை மூத்த தலைவர் தான் கருணாநிதி அவர்கள், அதை யாரும் குறை சொல்லவில்லை. நீண்ட அனுபவம் வாய்ந்தவர். சட்டமன்றம் நடக்கின்ற பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் அவர்கள் வெளியில இருந்து சட்டமன்றத்தில் பேசுகின்றவைகளை அறிக்கைகளாக வெளியிடுவதை விட சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவதுதான் மரபு. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் அவையில பேச வேண்டும் என்று. திமுகவுடைய கன்சர்ன் என்னன்னா, அவருக்கு உரிய அவர் கேட்கக்கூடிய சிறப்பு வசதி கொடுக்கப்படவில்லை, அது இல்லாத சூழ்நிலையில் எங்களால் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர் கலந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இப்பொழுதும் சொல்லுகிறேன், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆசனத்துக்கு அவருடைய இருக்கைக்கு அருகிலே பெரிய ஒரு இடம், 10க்கு 10 மாதிரி ஒரு காலி இடமா இருக்கு. இரண்டாவது ரோல இரண்டாவது அவருக்கு பக்கத்திலேயே அவர் அந்த வீல் சேர்ல பதவி எடுத்தார். அவர் பதவியேற்புக்கு வருகின்ற பொழுது அந்த வந்த வீல் சேரை நிறுத்தின இடத்துல உட்கார்ந்து பேசுறத யாரும் ஒன்னும் அவங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை தெரிவிச்ச மாதிரி தெரியல. பேரவைத் தலைவர் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லல, முதலமைச்சர் அவர்களும் வர வேண்டாம்னு சொல்லல, வாங்கன்னு தான் சொல்றாங்க, பேசுங்க, விவாதத்தில் கலந்துக்கன்னு சொல்றாங்க. இவர் சட்டமன்றத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டால் அறிக்கைகளை வெளியிடுவதை விட அவங்க கட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவரிடத்திலோ சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்து, மரியாதைக்குரிய துணைத் தலைவர் துரைமுருகன் இடத்துல கொடுத்து அதை பேச சொல்லி அவர்கள் அதை சட்டமன்றத்தில் பேசியிருக்கலாம் ஒழிய வெளியில அறிக்கையில இருந்து கச்சத்தீவிலே ஒன்றுமே இல்லை, கவர்னருடைய உரையிலே ஒன்றுமே இல்லை என்று வெளியில இருந்து பேசுவதைத்தான் இப்படி பேச வேண்டாம் என்று சொன்னார். நேரடியாக என்னும் பொழுது அவருக்கு கலந்து கொள்றதுல அவருக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்கிறது, அதுல கோரிக்கைகள் நிறைய மெம்பர் இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாங்க, தாராளமா பேசலாமே. அவங்க யார் பேச வேண்டாம்னு சொல்றாங்க? அவங்களுக்கு பேச வேண்டாம்னு வாய்ப்பே கொடுக்காம இல்ல, நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கும் கூட அவங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த சட்டம் நிறைவேற்றும் போது பேசினாங்க, யாருக்கும் பேசாமல வாய்ப்பு கொடுக்காம இல்ல. சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய உரையாற்றுகின்ற பொழுது 1 மணி நேரத்துக்கு மேலாக அமைதியாக இருந்த அவருடைய உரையை கேட்டு சாதனைகளை எல்லாம் சொல்லி 5 ஆண்டுகளாக என்ன செய்தோம் என்பது, இப்பொழுது என்ன செய்ய இருக்கிறோம் என்கின்ற சாதனைகளை படிக்கின்ற பொழுது கவர்னர் உரையை பற்றி விளக்கமாக சொல்லி பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கொண்டு உடனடியாக ஏதோ ஒரு சத்தத்தை போட்டுக்கொண்டு எல்லோரும் ஓடினார்கள். மற்றதெல்லாம் அரசு தன்னுடைய சாதனைகளை விளக்குது, நான் இதை செய்திருக்கின்றேன், இந்த அரசு இதை செய்திருக்கிறது என்று சாதனையை விளக்குது. ஆனா இந்த விஷயத்துல அவர்களுடைய கட்சியுடைய தலைவர் மீது குற்றஞ்சாட்டி அவருக்கு அருகதை இல்லை, அவர் இதை அருகதை இல்லைங்கிற வார்த்தை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. அவங்க இதை உள்ள அவையில பேசாம ஏன் வெளியிருந்து அறிக்கையா கொடுக்கறாங்கன்னு தான் கேட்டாங்க. 3 கேள்வியை கேட்டாங்க. அந்த 3 அவங்க கேட்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்ல சொன்னாங்க. இப்போ நீங்க அவைக்கு எப்ப வேணாலும் பதில் சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க ஒழிய முதலமைச்சர் ஒரு நாளும் அவையினுடைய கண்ணியத்துக்கு ஒரு நாளும் இழுக்காக இதுவரை எந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தி கிடையாது, பேசியது கிடையாது. இதுல இன்னொரு கேள்வி எழுப்பப்படுது, எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஒரே நாள்ல தானே பேசுவது வழக்கம், ஏன் அந்த கஷ்டம் மாறுது அப்படின்னு. நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் தான் 91 96 வரை. அன்றைக்கும் எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கட்சியில் 61 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அந்த நேரத்திலும் கூட முதல் நாளிலேயே எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடித்ததும் மறுநாள் காலை வந்ததும் கேள்வி நேரம் முடிந்ததும் முதலமைச்சர் பதில் சொல்வார். இது சம்பிரதாயப்படி நடக்கிற ஒன்றுதான் ஒழிய இது ஒன்று புதிதாக இது நடக்கவில்லை. இது ஏதோ புதிதாக நடப்பதாக வெளியிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
முந்தைய சட்டமன்றங்கள்ல அப்படி ஒரு சூழ்நிலை எல்லா நேரத்திலும் நடந்து உண்டு. அப்படி நான் திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, கச்சத்தீவு பற்றிய விவாதம் அவையுடைய நேரத்தில் நிறைய பார்த்தோம். எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு பேருமே இது பற்றி நிறைய பேசியதை பார்த்தோம். முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார், எதிர்கட்சி கேள்வியா எழுப்பியது முதல்ல 91 நீங்க சொன்னீங்களே செஞ்சுட்டீங்களா அப்படின்னு. கச்சத்தீவு ஒரு முக்கியமான பிரச்சனையை மாற்று கருத்து இல்லை. ஆனா இது ரெண்டு பேரும் கையாண்ட விதம், அப்படி இது விவகாரத்தை கையாண்ட விதம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிரச்சனைக்கு நீங்க காரணமா நாங்க காரணமா அப்படின்னு ஒரு தொனியில இருந்ததா நீங்க கருதலையா? அதுவும் இல்லாம இன்னைக்கும் கூட முதலமைச்சர் கச்சத்தீவு அப்படின்னு சொன்ன உடனேயே அது வெளிநடப்புக்கு காரணமாக இருந்தது. சோ இந்த விஷயத்துல ரெண்டு பேருடைய செயல்பாடும் கன்ஸ்ட்ரக்டிவா இருந்ததுன்னு கருதுறீங்களா? அரே, என்னுடைய நண்பர் கோபண்ணா சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு சரியான கேட்டது ஒரு ரொம்ப சரியான கேள்வி. இந்த பட்டிமன்றம் இன்னும் எவ்வளவு நாள் ஓடும், கச்சத்தீவு என்ற பட்டிமன்றம் இன்னும் எவ்வளவு நாள் ஓடும் அப்படின்னு கோபண்ணா கேட்டது உண்மையான சரியான கேள்விதான். ஆனால் இந்த கேள்வி தொடங்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் அப்போ இருந்த காங்கிரஸ் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தான் காரணம் என்றது இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு டீ சாப்பிட்டுட்டு சிரிமாவ பண்டார நாயக்க கிட்ட இந்த கச்சத்தீவு எடுத்துங்கன்னு கொடுத்துட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. கச்சத்தீவு என்றது இந்தியா நாட்டுக்கு சொந்தமான ஒரு இடம். டீ சாப்பிட்டு 76 2 ஒப்பந்தங்கள், ஒன்னு அமைச்சர்கள் மத்தியில, பிரதமர்கள் மத்தியில, ஒன்னு அதிகாரிகள் மத்தியில இல்லையா? ஆமா, பட் ஃபைனலி இட் வாஸ் given over a cup of tea by Indira Gandhi. That is the truth. ஆனா இன்னொன்னு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சேஸ், இப்போ உங்களுக்கு தெரியும் இந்தியன் மேப், இந்த இந்தியன் மேப்ல எந்த ஒரு மாற்றம் நடந்தா கூட, மாற்றம் ஒன்று ஏற்பட்டால் கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா there is a procedure for that. 2/3 of majority of the parliament அதை அப்ரூவ் பண்ணணும். அப்புறமா அசம்பிளிஸ், ஸ்டேட் அசம்பிளிஸ் they will have to discuss it. இதெல்லாம் ஒண்ணுமில்லாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல நீங்க இந்தியன் டெரிட்டரியை நீங்க சீட் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை சைனாக்கு நீங்க எடுத்து போய் அருணாச்சல் பிரதேஷ் கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? கச்சத்தீவு ரொம்ப ஒரு சின்ன அன்இன்ஹாபிட்டட், ஒரு மனிதனே இல்லாத, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போற ஒரு சர்ச் மட்டும் இருக்கிற ஒரு தீவியா இருக்கலாம். இருந்தா கூட அது கொடுக்கப்பட்ட விதம், அதை பத்தி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனா கோபால் இன்னொன்னு சொன்னார். இப்போ இந்த 50 MP வச்சிருக்காங்க, ஒரு ரெசல்யூஷன் போட்டு உடனே மோடிய ஏன் இது நம்ம திருப்பி பெறக்கூடாது? பெற முடியாது. அதே மாதிரி சைனால ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அங்க மெஜாரிட்டி இல்ல, அப்சல்யூட் டோட்டல். அவங்க ரெசல்யூஷன் போட்டு நாங்க அருணாச்சல் பிரதேசம் நாங்க திருப்பி எடுத்துருவோம் அப்படின்னு அக்ரி பண்ணிடுவோமா? கொடுத்துடுவோமா? முடியாது. ஜெயலலிதா அவங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ஒரு வால்யூமரஸ் பெட்டிஷன். அதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனுடைய இந்த ஒரு அடிப்படை பிரின்சிபல் யூ கேனாட் சீட், ஒரு இந்தியா டெரிட்டரி நீங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தமிழக அரசுடைய கோரிக்கை. நியாயமான கோரிக்கையா தான் தமிழக அரசு கிடையாது. ஜெயலலிதா அடிப்படையில் பெட்டிஷன் போட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அகைன் இன்டர்வீன், இட் ஆல்சோ ஜாயின். எஸ். ஆனா இதுல டிஎம்கே ஜாயின்டா அந்த பெட்டிஷன் எனக்கு தெரியாது. ஐம் நாட் வெரி ஷூர். I don't think they have joined. No. அது it may be ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கலாம். 2011 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாடு அதுல சேர்ந்து கொள்கிறது, அரசு சேர்ந்து கொள்கிறது. ஆமா, டிஎம்கே ஆமா. 2000 அப்புறம் திமுக கட்சி சேர்ந்து தமிழக அரசு சேர்ந்து கொண்டது இந்த அரசு வந்த பிறகுதான். எஸ், ஆமா, தமிழக அரசு. பட் ஆல் ரைட், பட் ஆனா இது வழக்காடு மன்றத்தில் இருக்கிறது, நீதிமன்றத்தில் இருக்கிறது. அப்படிங்கும்போது இது யார் காரணம் அப்படின்னு இன்னைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறது. ரெண்டு கட்சிகளும் நான் காரணம் இல்ல, நீ காரணம், நீங்க இப்படி கையாண்டிருக்கீங்க, நாங்க எப்படி கையாண்டிருக்கோம், இது பற்றி நிறைய அரசியல் மன்றத்தில் பேசியாச்சு. சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசணுமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தது இல்லையா?
நிச்சயமா இருக்கு. ஆனா அதுல உண்மை அப்படின்றதுன்னா உங்க தந்தி டிவி நிருபர் ராமேஸ்வரத்துல நீங்க கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லுவாங்க. கச்சத்தீவு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தமாஷா சொல்றேன். என்னுடைய சமையல் அறையில நான் சாம்பார் வைக்கிறேன், நல்லா போட்டு ருசி பார்க்கிறேன், ஆஹா நல்லா இருக்கு. நீங்க டக்குன்னு உள்ள வரீங்க, சாம்பாருடைய அந்த அப்படியே ஒரு டபரா நீங்க தூக்கிட்டு போயிடுறீங்க. இதான் நடக்குது. இப்ப நீங்க ராமேஸ்வரத்துல உங்க நிருபர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன்னா என்னோட நிருபர்கிட்ட கேட்டிருக்கேன், நான் நேரடியாக போயிருக்கேன். நம்ம மீனவர்கள் இதான் உண்மை. அவர் நேரம் மன்னார் உடைய அந்த எல்லை, அதாவது மன்னாருடைய கோஸ்ட் லைன் உண்மை கூட போய் மீன் பிடிக்கிறாங்க. கச்சத்தீவு மீட்பு மட்டுமே கேள்வி ஒரு நீண்ட விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். அதிமுகவுடைய திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். தன்னுடைய முந்தைய அரசாங்கத்துடைய சாதனைகள், இந்த அரசு என்ன செய்ய நினைக்கிறது, ஆளுநர் உரையிலையும் இடம்பெற்றிருந்தது, எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள், கேள்விகள். இதற்கு முதலமைச்சர் தன்னுடைய பதிலுடைய நிறைய விஷயங்களை விளக்கியிருக்கிறாங்க. சாதனைன்னு நிறைய விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் மற்ற மாநிலங்களை விட நம்ம சிறப்பா இருக்கு, கல்வியில இந்த இலக்கு எட்டிருக்கோம், பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இதுல ஒரு விஷயத்த நான் கேள்வியா கேட்க விரும்புறேன். முதலீடுகள் நிறைய வந்திருக்கிறது, முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி இருக்கிறோம், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சில புள்ளி விவரங்களை கொடுக்கறாங்க, மாற்று கருத்து இல்ல. பெருமைக்குரிய விஷயங்கள் இந்த இனத்துல இருப்பது போல கவலைக்குரிய விஷயங்களும் சேர்ந்தே இந்த முதலீடுகள் சார்ந்து இருக்கவே செய்கின்றன அல்லவா? ஈர்க்கப்படும் முதலீடுகள் செயலாக்கத்துக்கு வரக்கூடிய விகிதத்துல இந்த முதலீடு விஷயங்கள்ல நமது அண்டை மாநிலம் எடுத்துக்கொண்டாலும், இதுல நல்லா சோபிக்கக்கூடிய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும், அதை காட்டிலும் ஈர்க்கக்கூடிய முதலீடுகள் செயலாக்கத்துக்கு வரக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குறைவா இருக்குங்கிறது உண்மையா இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தெளிவாக கூறினார்கள், இந்தியாவிலேயே 3 மாநிலங்கள் தான் தொழில் துவங்குவதற்கு உரிய எல்லா விதமான அடிப்படை வசதிகளும் இருக்கிற மாநிலங்கள் என்று கூறிய பொழுது மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் தான் முதலிடத்தில் வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை முதலீடுகள் தொழில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் 5,97,395 புது தொழில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. திமுகவுடைய அதற்கு முன்பு 2006 11 வரை இருந்த ஆட்சியில் துவக்கப்பட்ட தொழில்கள் 1,78,160 நிறுவனங்கள். முதலமைச்சர் அவையில சொன்னாங்க. ஏற்கனவே அரசு தரப்பால பல இடங்கள்ல கொடுக்கப்பட்ட விவரங்கள் தான். மத்திய அரசுடைய புள்ளிவரங்கள். மகாராஷ்டிரா சொன்னீங்க. மகாராஷ்டிரால 2013 53,402 கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. நான் செயலாக்கத்துக்கு வந்தது 30,226 கோடி. ஆனா அதே ஆண்டுல தமிழ்நாட்டில் 27,380 கோடி ஈர்க்கப்பட்டாலும் கூட செயலாக்கத்துக்கு வருவதுங்கிறது 2,292 கோடி தான். கடைசியா 2015ஆம் ஆண்டு புள்ளிவரங்கள் வந்திருக்கு. 19,574 கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது தமிழ்நாடு. ஆனா அதனது செயலாக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 501 கோடி தான் செயலாக்கத்துக்கு வந்திருக்கிறது. இது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத் இந்த மாதிரி பல மாநிலங்களை விட மிக குறைவு. தொழில் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் இடங்கள் வாங்கி அரசிடத்தில் அனுமதி வாங்கி விடுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, அவர்களுடைய முதலீடு, மிஷினரிகள், அவருடைய கட்டமைப்புகள் எல்லாம் வருகின்ற பொழுது காலதாமதங்கள் ஒரு மாதம் பாருங்க, ஆந்திர பிரதேசத்துல பாருங்க, ஈர்க்கக்கூடிய விகிதமும் செயலாக்கத்துக்கு வர விகிதமும் நிச்சயமா குறையும். ஆனா அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது, மற்ற மாநிலங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? தமிழகத்தை பொறுத்தவரை எந்த விதமான அரசியல் குறுக்கீடும் கிடையாது, அரசு குறுக்கீடும் கிடையாது. தெளிவான நீரோடையை போல தமிழக அரசுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. தொழில்கள் துவங்குவதற்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து தொழில் துவங்குகின்ற நிலையில் இன்றைக்கு இருக்கிறார் ஒழிய எந்த விதமான குறுக்கீடும் கிடையாது. தொழில் தொடங்குறதுக்கு முதல் 3 மாநிலங்கள்ல ஒன்றா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னீங்க. அது NCER அப்படிங்கிற NCAER நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்புடைய ஆய்வறிக்கை. அதே அறிக்கையில தான் ஊழல் பற்றிய பெர்செப்ஷன்ல முதலீட்டாளர்கள் மத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. அதே அறிக்கை. அந்த அறிக்கையை பொறுத்தவரை அவர்கள் சில அறிக்கைகள் தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க தொழிலை பத்தி கேட்டீங்க. தொழில் விஷயத்துல தமிழகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் புதிய தொழிற்சாலைகள் நிறைய ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன. தொழிலுக்கு முதல் காரணம் என்பது மின்சாரம்.
மின்சாரத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மின்சார தடையே 2015 இதுவரைக்கும் கிடையாது. அந்த மின்சாரத்தை இன்றைக்கு உற்பத்தி செய்வதோடு என்ன உற்பத்தி செஞ்சாங்க நிறைய பேர் கேட்கிறாங்க. இன்னைக்கு உற்பத்தி செய்வதோடு வருகிற 5 ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு திட்டத்தோடு 16,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கின்ற திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக 2011 இதே போன்று அனல் மின்சாரம் மட்டுமே 15,000 மெகாவாட் உற்பத்தி செய்வோம் இந்த 5 ஆண்டுல அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஒரு தொழில் கூட்டமைப்புடைய மாநாட்டில் பேசினாங்க. ஆனால் 15,000 மெகாவாட் அளவுக்கு அனல் மின்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் துவக்கணும்னு பார்த்தாங்க. 2014 வரைக்கும் இருந்த அரசாங்கம் யாரு? கூட்டணி அரசாங்கம் திமுக கூடுறதுனால தமிழக அரசுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் தடை செய்து கொண்டே இருந்தார்கள். 2014 அப்புறம் தான் இன்னைக்கு 15,000 மெகாவாட் அனல் மின்சாரம் வராம போயிருக்கலாம் நீங்க சொல்லக்கூடிய காரணத்தினால. ஆனா அதுல ஒரு 5,000 மெகாவாட் 4,000 மெகாவாட் கூடுதலான அனல் மின்சாரம் இல்லையே. உங்களுக்கு தூத்துக்குடியில 600 மெகாவாட் தயாரிக்கிற இத உற்பத்தி பண்ணிருக்காங்க. மேட்டூர்ல செஞ்சிருக்காங்க. எல்லா இடத்திலும் சேர்ந்து 4,600 மெகாவாட் மின்சாரம் புதிதாக தயாரித்து இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை சட்டமன்றத்தில் அமைச்சரே படிச்சார். திரு கோபநாத் உங்களுக்கு மாற்றுக்கிறது இல்ல மின்சார உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் KR ராமசாமி சட்டசபையில் தெளிவாக கேள்வி எழுப்பினார். இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்தீங்க? 1 மெகாவாட் கூட நீங்கள் முதலீடு செய்து நீங்கள் உற்பத்தி செய்யவில்லை. தனியார் மின்சாரத்தை பத்தி அரசு கணக்கு கொடுக்கல. நீங்க பேசும்போது அமைதியா இல்ல. நீங்க மத்திய அரசு போய் அபாண்டமா பேசுறீங்க. மத்திய அரசு அபாண்டமா பேசுறீங்க. மத்திய அரசு சொல்லுங்க. 2014 தமிழகத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன உதவி தமிழ்நாடு மின்சார உற்பத்தி என்பது முதன்மை பொறுப்பு மாநில அரசுக்கு தான் இருக்கு. ஒண்ணு. 2வது முதலமைச்சர் பேசுறது முதலமைச்சர் வந்து மத்திய அரசு உதவி பண்ணலாம். எவ்வளவோ செஞ்சாங்க. கொஞ்சம் இருங்க. 2 பேரும் பேசினா எதுவும் புரியாது. இங்கே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், தமிழக அரசு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் சேர்த்து அப்புறம் நடுத்தர குறுகிய நீண்டகால நடுத்தர ஒப்பந்தங்கள் மூலம் பெறப்படும் மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் எல்லாம் சேர்த்து 8,432 மெகாவாட் மின்சாரம் கடந்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக நாம் பெற்றிருக்கிறோம் சொல்றீங்களே. இதுல வந்து இங்கே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், தமிழக அரசு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் சொல்றீங்களா? எவ்வளவு மெகாவாட், எப்ப முதலீடு பண்ணீங்க, எங்க உற்பத்தி பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க மத்திய அரசு தொகுப்புல உங்க உற்பத்தின்னு சொல்ல முடியாது. அப்புறம் வெளி மாநிலங்களில் வாங்குறீங்கல்ல, அது வந்து உற்பத்தின்னு சொல்ல முடியாது. சூரிய ஒளி மின்சாரம் என்பது நிரந்தரமானதல்ல, அது வந்து சீசனல். சூரிய சொல்றது பேஸ் லோடுன்றது புனல், அனல் மின்சாரம், அணு மின்சாரம், இந்த 3 தான் அடிப்படை. நீங்க வந்து அனல் மின்சாரம் எவ்வளவு பண்ணீங்க, புனல் மின்சாரத்தில் எவ்வளவு உற்பத்தி பண்ணீங்க, அணு, இந்த 3 மின்சாரத்திலே மத்திய அரசாங்கத்துடைய பங்கு கிடையாது. நான் சொல்றது தமிழ்நாடு அரசு இப்ப செய்யூர் அனல் மின் நிலையம் இருக்கு, 4,000 மெகாவாட் மெகா ப்ராஜெக்ட். தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? அது வந்து சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுக்கல. அதே போல உடன்குடி மின்சார திட்டம் முடக்கியது யார்? அதுபோல இன்னைக்கு இன்னொரு பாருங்க, அடுத்த 5 ஆண்டுகளில் ஏற்கனவே நீங்க சொன்னீங்க பாருங்க, போன ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதி மாதிரி இப்போ 13,000 மெகாவாட் அனல் மின் திறனும், அப்புறம் 3,000 மெகாவாட் சூரிய மின் திறனும் செய்ய போறோம்னு சொல்றாங்க. நீங்க வந்து இப்ப வந்த அப்புறம் நீங்க எவ்வளவு தொடக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க இல்லாம தெரியுங்களா? இவர்களால மின்சார உற்பத்திக்கு முதலீடு செய்ய முடியாது. முதல்ல இவர்கள்கிட்ட நிதி கிடையாது. 4 லட்சம் கோடி கடன் இருக்கிற ஒரு அரசு, கிட்டத்தட்ட 39,000 கோடி ஆண்டுதோறும் வட்டி கட்டுகிற அரசு, 59,000 கோடி இலவச திட்டங்களுக்காக செலவிடுகிற அரசு, தொலைநோக்கு பார்வையோடு தொழில் வளர்ச்சிக்காக, அடிப்படை கட்டமைப்பு வசதிக்காக மின்சார திட்டங்களில் முதலீடு செய்கிற எண்ணமே இந்த அரசுக்கு இல்லை என்பது கடந்த 5 ஆண்டுகளில் 30,000 கோடி வாங்கிட்டு இருக்கும் போது அப்படி ஒன்னும் திவாலாகக்கூடிய நிலையில
4 லட்சம் கோடி கடன் தமிழக அரசு இல்ல 2 லட்சம் கோடி நேரடி கடன், 2 லட்சம் கோடி பொதுத்துறை கடன். படிக்காக மக்கள் பிரச்சனைக்காக நாட்டுல முன்னேற்றத்துக்காக சில தொழில் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியில டெப்ட் ஜிஎஸ்டிபி ரேஷியோல இன்னைக்கும் கூட மற்ற பல மாநிலங்களை விட நம்ம சிறப்பா தான் இருக்குங்கிறது. பல மாநிலங்களை விட 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக மேன்மை மிக்க மாநிலமாக தமிழகம் இருந்தது. மற்ற மாநிலங்களோட ஒப்பிட முடியாது. நாம் வளர்ந்த மாநிலம், நாம் வளர்ந்த மாநிலம், மேலும் வளரணும். நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வித்துறையில முதலிடத்துல இருக்கிறது. அதெல்லாம் அந்த காலத்துல இப்ப இருக்க 99% படிக்கிறாங்க குழந்தைகள். 92 லட்சம் பேர் வேலை இல்லாம அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க. அரசு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. KR ராமசாமி கேட்டார், 92 லட்சம் பேர் படித்த பட்டதாரிகள் என்ன பேசுறாரு? பதிவு செய்த அலுவலகத்தில் அவரை போய் தமிழே பேச தெரியலன்னு சுத்தமான ஒரு தமிழ் தமிழ் பேச தெரியலன்றீங்க. இதெல்லாம் பேச்சு. நீங்க என்ன பேசுறீங்க? அவரை போய் நீங்க தமிழா பேசுறீங்க. கல்வியில ஒண்ணும் இல்ல, வேலை வாய்ப்புல ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாமே ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் இவ்வளவு புள்ளி வளர்ச்சி எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு நாட்டுல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு தொழிலுக்கு 100 ரூபா கூலிக்கு போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 500 ரூபா கூலி வாங்குற அளவுக்கு காரணம். அதிகமான ஏன் மற்ற மாநிலங்கள்ல இல்லையா? தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இங்கதான் இருக்கு. கல்வியெல்லாம் நீங்க வெளி மாநிலங்கள்ல சொல்ல முடியாது. பீகார்ல இருந்து இல்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எல்லாம் இந்தியாலேயே தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு. பீகார்ல இருந்து ஒரு நிமிஷம், பீகார்ல இருந்து, நேபாளத்துல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து ஒவ்வொரு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க. வேலை வாய்ப்பு என்பது தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இருக்குது. படிச்சுட்டு தகுதியான வேலை வேணும், பெரிய வேலை வேணும் எதிர்பார்க்கிறவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் வேலை இருக்கிறது, எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,42,160 கோடின்னு கீரல் விழுந்த கிராம போன் ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதையே உன்னை எவ்வளவு நாளைக்கு சொல்லுவீங்க? எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு கிடைச்சது, எங்க தொழில் தொடங்கப்பட்டது வந்துருச்சு. அதான் சொன்னீங்களே, வந்திருக்குது. செயல்பாட்டுக்கு வர்றது ரொம்ப குறைவு தமிழ்நாட்டில். எல்லாம் இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் படித்த புள்ளி வரும் 2015 வரைக்கும். அதுக்கு 2015 ஜனவரிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு செயல்பாடு. 2,42,000 எங்க, 6000 கோடி எங்க? 5 வருஷத்துல 1,00,000. செப்டம்பர்ல மாநாடு நடக்குது. சில மாதங்கள் 6000 கோடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 5 வருஷத்துல 1,101 கோடி ரூபாய் அதிமுக ஆட்சியில தொழில் துறைக்காக முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அதுவே திமுக ஆட்சியில வெறும் 5 வருஷத்துல 15,906 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க. எவ்வளவு முதலீடு செய்தா சொல்றீங்க? 1,101 கோடி ரூபாய். 1 லட்சம் கோடி பண்றாரு. 1 லட்சம் கோடி தமிழக அரசு செய்ததா? தமிழக அரசும் தொழில் செய்தவர்களும் சேர்ந்து மூலதனம். திரு பகவான் சிங் உடைய இறுதியான வாதத்தை மட்டும் நான் கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரு ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஒரு அரசுடைய ஒரு கொள்கை விளக்கமாக இருக்க முடியும். அது மீதான தான் விவாதம் நடந்திருக்கிறது. இதுல முக்கியமான அறிவிப்புகள் செயல்பாட்டுக்கு எப்படி முதல் ஆண்டுல அரசு இந்த திட்டங்களை எல்லாம் வாக்குறுதிகளை எல்லாம் செயல்படுத்த இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பட்ஜெட் உரையில தான் பார்க்க முடியும். ஒரு ஸ்லோ பாத்துல இருக்கும் கன்சிடரிங் தி பிஸ்கல் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் வர இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, நிறைய அதிரடியான திட்டங்கள், அதனது செயலாக்கம் இவையெல்லாம் வரக்கூடிய பட்ஜெட் தொடர்லயே எதிர்பார்க்க நினைக்கிறீங்களா? அதுதான் நானும் நினைக்கிறேன். தி கமிங் பட்ஜெட் இரண்டாவது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது தி ஃபேசிங் டவுன் ஆஃப் தி ப்ரொஹிபிஷன் லிக்கர் ஷாப்ஸ், அதை பார்க்கணும். இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா கவர்னர்ஸ் அட்ரஸ் as you said ஒரு பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட். இது எப்படி they are going to manage, கோபனா சொன்ன மாதிரி the debt, the huge debt, how they are going to service, அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா பரவலா பார்த்தோம்னா இப்ப நீங்க பேசப்பட்டது இத்தனை பேரு கிட்டத்தட்ட 90 நான் நோட் பண்ணிச்சேன், 92 லட்சம் பேர் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்றது. நான் நினைக்கிறேன் ஹரி, நீங்க இது ஒரு தனியா ஒரு விவாதம் வைக்கணும். இது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது கிடையாது. ஆமா, அது மட்டும் இல்ல. இது நீங்க லாஸ்டா நீங்க எப்போ நீங்க உங்களுடைய
whether it is primary education or higher education or engineering education, உங்களுடைய சிலபஸை நீங்க எப்போ நீங்க மாடிஃபை பண்ணிருக்கீங்க, எப்போ அப்கிரேட் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா அவனுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரான், அவனுக்கு வேலை கிடைக்கல, அவன் என்னன்னா லெக்சரரா வந்துடுறான், அசோசியேட் ப்ரொஃபஸரா வந்துடுறான், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்துடுறான். இது என்னன்னா நம்ம இஃப் யூ see the universities நம்ம ரேங்கிங் எங்க இருக்கு? நம்ம நீங்க கரெக்டா சொன்னீங்க. கரப்ஷன், அதே ரிப்போர்ட்ல கரப்ஷன் என்ற இதுல தமிழ்நாடு சமையல் டாப் சொல்றீங்க. நமக்கு எஜுகேட்டட் யூத் இருக்காங்க. பவர் சிச்சுவேஷன் நீங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இது பவர் சிச்சுவேஷன் so good. என்னுடைய நண்பர்கள் கோயம்புத்தூர்ல சொல்றாங்க, they are able to run shifts. சரியா? பவர் சிச்சுவேஷன் இஸ் குட். கரப்ஷன் மஸ்ட் பி கம்ப்ளீட்லி ஜீரோ. கரப்ஷன் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி இப்போ அதிமுக நண்பர் சொன்னார் இல்லையா, அது போல எப்படி நேபாள் இந்த பீகார் அதுல இருந்தெல்லாம் இளைஞர்கள் வேலைக்காக ஓடி வராங்களோ அதே போல முதலீடு செய்யறதுக்கு எல்லா நாடுகள் இருந்து வருவாங்க. பிகாஸ் we have got a port, we have got an international airport and we have got a trained manpower. டெஃபினட்டா அது நடக்கும். ரைட். இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். 6000 கோடி அப்படின்னு முதலமைச்சருடைய பதிலுரையில இருக்கு. 54 முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 54 நிறுவனங்கள் மூலம் 23,258 கோடி அளவுக்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கு. 6000 கோடிங்கிறது முதலீட்டாளர்கள் மாநாடுக்கு முன்னாடி முதலீடு செய்யப்பட்டு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது அது நிச்சயமா அரசு வரக்கூடிய நாட்கள்ல விளக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கிறது. முதலமைச்சருடைய அறிவிப்புல நம்முடைய முந்தைய சாதனைகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் போக வேண்டிய தூரம், நம்ம அடைய வேண்டிய இலக்கு நிச்சயம் நிறையவே இருக்கிறது. வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல இந்த அரசு செய்யணும். அதுல ஆளும் கட்சிக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஒரு வலுவான எதிர்க்கட்சிக்கும் அதுல ஒரு ஆரோக்கியமான முக்கியமான பங்கும் இருக்கிறது. இருவரும் வரக்கூடிய நாட்கள சட்டமன்றத்தை ஆரோக்கியமான திசையில எடுத்துச் செல்வார்கள் என்று நம்புவோம். 2 வெளிநடப்புகள் மட்டுமே ஒரு கூட்டத்தொடரில் இருந்திருப்பது அப்படிங்கிறது சமீபத்தில் இது போன்ற நினைவு இல்லை. வெளியேற்றங்கள் இல்லாத ஒரு கூட்டத்தொடரும் நிச்சயமாக நம் வரவேற்போட பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னமும் கூட ஆளும் கட்சி மீது எதிர்க்கட்சி மீது எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு நிறைய இருக்கின்றன. செயல்பாட்டில் ஆரோக்கியமான அம்சங்கள் இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்க்க நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.